புதுச்சேரியில் சூறை காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. புதுச்சேரியில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது ஃபெஞ்சல் புயல். பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் புதுச்சேரியில் கடலும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறது. புதுச்சேரியில் சூறை காற்றுடன் கனமழை பெய்து வரும் நிலையில் இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வணக்கம். அங்கு கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் ஃபெஞ்சல் புயலும் 150 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போதைய சூழல் என்ன? வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயலானது புதுச்சேரியை நெருங்கிய கூடியிருக்கும் நிலையில் கடல் அதிக கொந்தளிப்புடன் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் காலையிலிருந்து லேசான மழை தூரியிருந்த நிலையில் தரைக்காற்று வீசியிருந்த நிலையில் தற்போது புதுச்சேரியில் கனமழையுடன் சூறைக்காற்றானது வீசி வருகிறது. இதனால் புதுச்சேரி பகுதி முழுவதுமே இந்த சூறைக்காற்றின் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காலை முதல் இந்த கடல் கொந்தளிப்பு அதிகரித்தே காணப்படுகிறது. பாண்டி மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் பார்க்கிறோம். இது பொதிப்பொலை வேலன் காட்டிக் கொண்டிருக்கிறார். இதனுடைய மரங்கள் அதிக அளவில் சாய்ந்து காற்றின் வேகத்தை தாங்க முடியாமல் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் நாம பார்க்க முடிகிறது. இந்த புதுச்சேரியில் தற்பொழுது காலை முதல் லேசான மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் புதுச்சேரி அருகே 150 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த புயலானது மையம் கொண்டு புதுச்சேரி மற்றும் மாமல்லபுரத்தை நோக்கி வரக்கூடிய இந்த நிலையில புதுச்சேரியிலும் கடல் சீற்றமானது அதிகரித்தும் காணப்படுகிறது. அதே போல இந்த கடல் காற்றானது அதிகரித்து காணப்படுகிறது. இந்த காற்றின் ஓட மழையும் அதிக அளவில் இறந்து வருகிறது. புதுச்சேரி முழுவதும் தற்பொழுது அதிக கனமழையானது தற்போது சூறாவளி காற்றுடன் வீசி வருகிறது. புதுச்சேரி முழுவதுமே இந்த மழையின் காரணமாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கங்கே அனைத்து அரசு துறை இயந்திரங்களும் விடப்பட்டு இந்த பாதுகாப்பு பணிகளும் மேற்கொண்டு வருகிற நிலையில தற்போது சூறைக்காற்றுடன் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் மழையானது தற்போது துவங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.